எத்தனை மாதிரி தான் இருக்குது? ரெண்டே ரெண்டு மாதிரி தாங்க இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கு இத்தனை சொல்றீங்க? ஒண்ணு வாச கூட்டுற மாதிரி, ஒண்ணு வீட்டை கூட்டுற மாதிரி. சரிங்க. உங்க பேச்ச கட்டினா அப்புறம் விளக்க மாதிரி தான் வரும். ஆமா ஆமா, அதுதான் ரெண்டு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அருமை உள்ள பெருமை உள்ள இந்த மாதிரிகளே தம்பி மாதிரிகளே சொல்ல போறாங்க. சரிங்க. அருமை உள்ள பெருமை உள்ள ஐயா சரி, அருமையான இசைக்கலைஞர்கள், அன்பு சார்ந்த பெரியவர்களே, அருமை மிகு தாய்மார்களை காலையில் காடு சென்று கடும் வெயிலை விளைத்து வரும் மண்ணை பொண்ணாக்கி வரும் மாபெரும் விவசாய குடிபெற மக்களே, ஒரு நாட்டு மக்கள் மற்றும் கொத்துக்காரர்கள் மற்றும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்களே மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்ன சார்பாகவும் அருமையுள்ள எங்களது வையம்பட்டி காந்திநேரை சேர்ந்த KKP கலைஞர் கலைக்குழு சார்பாக முதற்க நன்றி. அன்பு கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் பெட்டிக்காரரு சொல்லுங்க. வணக்கம் 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 வணக்கம். அப்புறம் மிருதக்காரரு வணக்கம். அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரரு வணக்கம். அப்புறம் தாளக்காரரு வணக்கம். அப்புறம் ஒளிபெருக்கி நிலைத்தார வணக்கம். அப்புறம் நாடம்ப காலம் வந்துருக்காளாம் அம்மா. ஏ கண்ணாடி கழட்டி விட்டு பாருப்பா. கழட்டி விட்டு பார்த்தா 1.5 லட்சம் கடல்ல ஒரு ஊராச்சு. ஆமா, அவுத்து விட்டு பாரியா? அவுத்து விட்டு பார்த்து 3 மாசம் ஆச்சு. 3 லட்சம் கடல்ல இருக்கேன். ஐயா நாடம்ப காலம் வந்திருக்காங்க. கண்ணாடிய அடேங்க அப்பா, ஏன் இப்படி முன்னாடி படுத்திருக்கியே? வேண்டுதல இருந்தாலும் பரவாயில்ல, வேட்டியை கொஞ்சம் சுருட்டாம படுத்துருங்க. காத்திரியாளா கால் கேரப்பில் வந்தவொன்னு இங்கே பார்க்காம அங்கே பார்த்துருச்சு, பேசாம முன்ன பாம்புக்கு வெளியே தெரியாம வச்சிடும். அருமையான ரசிக பெருமக்கள், ஆமா ஆமா, அருமையான கூட்டம். இந்த அக்கா வெளியே போடுங்க. எனக்கு இந்த படத்திற்கு பார்த்தா பயமா கிடக்குதுங்க. என்ன காரணம்? நேற்று இப்படி நார் அடிக்க போயிட்டு போன ஊர்ல சில பேர் சில மாதிரி தூங்குறாங்க. ஆமா ஆமா, சில பேர் அண்ணன் மாதிரி வட்டம் எல்லாம் படுத்துட்டாங்க தூங்குறாங்க. சில பேர் அட்டை ஜாச்சு படுத்துட்டாங்க. சில பேர் வந்து குப்பரிக்க படுத்துட்டாங்க. சரி, சில பேர் உட்காந்துட்டே இப்படி தூங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, எனக்கு இந்த வட்டம் மல்லாக்க படுத்தவரு குப்பரிக்க படுத்தவரு மல்லாக்க படுத்தவரு பார்த்தவனே சரி ஒரு யோசனை வந்துச்சு. என்னது? என்னடா யோசனை இப்படி படுத்திருக்காங்களே அப்படின்னு பார்த்தா சைஸா பாத்தீங்கன்னு வச்சுக்க. என்னது? சில பேர் இந்த சாம்பார் ரசம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, சில பேர் புளிக்குழம்பு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆமா, சில பேர் பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கன் கறி குழம்பு சாப்பிட்டுருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க, இந்த முதல்ல சாம்பார் சாப்பிட்ட கூட்டத்துல சாருங்க அட்டை சாச்சு படுத்துட்டாங்க. அட்டை சாச்சு படுத்து சைஸா கூட்டத்துல வந்து கிளப்புனேன். எப்படி எப்படி சாம்பார் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி, இவனுக்கு போட்டி வந்தா பாருங்க. அவன் பேரு தான் புளிக்குழம்பு. சரி, அதுல பாருங்க கொஞ்சம் வெள்ளைப்பூடு. ஆமா, எப்ப நம்ம கொஞ்சம் அதெல்லாம் ஆமா வெள்ளைப்பூடு போட்டிருப்பாங்க. இந்த வெள்ளைப்பூடு போட்டவை பாருங்க மட்டம் எல்லாம் கண்ணு மாதிரி படுத்துட்டாங்க. சரி, என்னடா சாம்பாரு இந்த வெள்ளைப்பூட பாரு புளிக்குழம்பு வச்சு சைஸ கூட்டு கொண்டு கிளப்புனேன். எப்படி
இவங்க 2 பேத்துக்கு போட்டி வந்தேன் பாருங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? யாரு? அவன் பேர் தான் ரசம். சரி. அதுல கொஞ்சம் பெருங்காயம், ஆமா ஆமா, சீரகம், மிளகு எல்லாம் சேர்ந்து போட்டிருப்பாங்க. எல்லாம் கலந்து அடிச்சு ஆமா அந்த ஆள் குப்பரிக்கப்படுத்திருந்தால. என்னடவோ சாம்பாரும் புளிக்குழம்பு அதானே இந்திர என் ரசத்தை பாடுற அந்த ஆள் கூட்டத்தை கழிச்சு விட்டேன் பாருங்க. எப்படி 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 என்ன 500 வரைக்கும் போகும் போல இருக்குது. 500 வரலும் போனா பரவாயில்லங்க. இவங்க 3 பேத்த கூட நம்பிடலாம். சரி. 4வது ஒரு ஆள் இருந்தா பாரு. யாரு? அவன் மட்டன் சிக்கன் கறி குழம்பு நல்லா சாப்பிட்டு கூட்டத்துக்குள்ள சொல்லுன்னு உட்காந்துட்டாங்க. சரி. கம்பீரம் உட்காந்தால என்னடவோ சாம்பாரும் புளிக்குழம்பும் ரசம் அதானே இந்த மட்டன் சிக்கன் கறி குழம்பு பார்த்துட்டு சைஸ கூட்டத்துல இருந்து கிளப்பினா பாருங்க. எப்படி எப்படி யாரே போட்டுது? யாரே போட்டுது? நீ தான் கண்டுபிடிச்ச. யாரே போட்டுது? அதான் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடு. சத்தியமா காளி மணி போது மாறி மணி போது நான் இல்ல 1000 கத்தியம் குழந்தை கூட ஒத்துக்குவேன். அதானே. ஆனா இது கவரை குறைச்சலா போயிருமோ? ஆமா 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 ஆமா. அப்படி யாருக்காவது வந்துச்சுன்னா கூட்டத்தை கழிச்சு விடாம. சரி. எனக்கு காத்தடி காலம் அப்படி இப்படிதாங்க நேற்று சொல்லிவிட்டேன். சரி. சொந்த வாழ்க்கையில சரி பப்புன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளுக்கு வந்துருச்சு போல தெரியுது. அந்த ஆளு தோல்ல துண்டை போட்டவன். சரி. சைட்ட தோல்ல துண்டை எடுத்துட்டு நமக்கு இப்படி வச்சுட்டு அது மாதிரி நீங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கணும். கூத்துல கோமாளி வந்தாச்சு. கண்டிப்பா. வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். வாயை விட்டு விட்டு சிரிச்சா வாயை விட்டு விட்டு சிரிக்க முடியாது. ஏன மாதிரி ஆயிக்கீங்க. ஏன்னா கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த சிரிப்பு ஒண்ணு மட்டும் தாங்க. கண்டிப்பா. ஒரு ஆட்டு சிரிக்க சொன்னா சிரிக்குமாங்க? வாய்ப்பே இல்ல. ஒரு கோழி சிரிக்க சொன்னா சிரிக்குமாங்க? சிரிக்காது. ஒரு மாட்டு சிரிக்க சொன்னா சிரிக்குமாங்க? சிரிக்காது. சிரிக்காது. நம்ம பயந்துட்டு ஓடி போயிருவோம். மனிதன் எவ்வளவு கவலையா இருந்தாலும் ஆமா அந்த கவலையை போக்குறோம்னா அந்த சிரிப்பு ஒண்ணு மட்டும் தான். கண்டிப்பா. இப்ப சில பேர் சண்டை கட்டிட்டு கிடப்பேன். அந்த இடத்துல கோமலத்தனமா யாராவது வந்து பேசினான்னு வச்சுக்க. சரி. அந்த சண்டையை மறந்துடுவாங்க. ஆமா ஆமா ஆமா. போற அப்படின்னு அந்த சண்டையை மறந்துடுவாங்க. இப்ப இந்த சிரிப்புல பலவிதமான சிரிப்புன்னு சொன்னோம்ல. எப்படி? ஒரு சில பேர் சிரிச்சா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் காத்து மாதிரி சிரிப்பேன். எப்படி சிரிப்பாங்க சொல்லு? எப்படி சிரிப்பேன்? கூட்டுற மாதிரி. இன்னொரு உள்ள குப்பைப்புறம் தண்ணீர். சரி. இது ஒரு வகையான சிரிப்பு. சிரிப்பு. இன்னொரு வகையான சிரிப்பு இருக்குங்க. எப்படிங்க? நல்ல கூட்டத்துல உட்காந்துக்கிறது. கழுத நினைச்சா எப்படி கிடைக்கும்? கழுத 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 எப்படி கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. தாளக்காரு பாவம். ஆமா 8 வயசு தள்ளி இது ஒரு வகையான சிரிப்பு. இன்னொரு வகையான சிரிப்பு இருக்குங்க. சரி. வேற ஒண்ணும் இல்லைங்க. எப்படி? இந்த மாசக்கடை வாங்கியிருப்பேன் மகளிர் சுய குழுவுல. ஆமா 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி காசு கட்டியாகணும். அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பேன். ஆமா எப்படி? அதே பாத்தீங்கன்னா இந்த வாரக்கடை வாங்கியிருப்பேன். ஆமா எல்லாரும் தான் வாங்கியிருக்கோம். மாசத்துல 4 வாரம் கட்டணும். அது ஒரு மாதிரி வச்சிருப்பேன். ஆமா. அதே பாத்தீங்கன்னா டெய்லி கடை வாங்கியிருப்பேன். ஆமா. தினசரி கடை வாங்கியிருப்பேன். ஆமா. அது ஒரு மாதிரி வச்சிருப்பேன். முதல்ல இந்த மாச கடை வாங்குற 7ஆம் தேதி 8ஆம் தேதி கட்டி ஆகணும். சரி. எங்க 7ஆம் தேதி காசு கட்டணும்? காசு வாங்க எங்க காசு? எப்பயா உண்ட காசு வாங்கினேன் அப்படின்னு கேட்கறப்ப நம்ம சிரிப்பேன் பாருங்க. சரிங்க. அடுத்த மாசம் அடுத்த மாசம். சரி. இது மாசக்கடை வாங்கின சிரிக்கிற சிரிப்பு. சரி. அதே இந்த வாரக்கடை வாங்கிருப்பேன் பாருங்க. ஆமா மாசத்துல 4 வாட்டி சிரிச்சாகணும். ஆமா ஆமா ஆமா. வாரம் வாங்கின காசு காசு வாங்க இல்லையா? வாங்கினீ இல்ல அப்படின்னு கேட்பேன். ஆமா. அப்ப நம்ம சொல்லுவேன் பாரு. எப்படி? ஏன் தரமாட்டேனா? அதானே. அங்கே கை வைக்கிற என்னத்தை தரமாட்டேனா? அதான் நீ கை வைக்கிறப்ப வேற எதையோ இல்ல. காசை தரமாட்டேன்னா வேற தரமாட்டேன். காசை வாங்க முட்டை காசு தானே தரணும். வேற ஏதாவது தர முடியுமா? அதானே. அது இந்த டெய்லி கடை வாங்கியிருப்பேன். சரி. அவன்கிட்ட கேட்பேன் காசு எங்கேயா காசு அப்படிங்கிறப்ப நம்மளால சிரிப்பேன் பாரு. எப்படி? சத்தமே இல்லாம. ஏன்னா டெய்லி சிரிச்சாங்க. ஆமா. அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா பூலோகத்துல யமதர்மன் வந்திருக்காரு பூலோகத்துல. சரி. ஒருத்த உயிரை பிடிச்சிட்டு போறதுக்காக உனக்கு நேரங்காலம் முடிஞ்சு வச்சுனா வார போலாம். சரி அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்பதான் அவன் சொல்லியிருக்கேன். ஐயா ஏன் ஆடு மாட்டெல்லாம் கட்டி போட்டிருக்கேன். சரி. என் பிள்ளை குட்டியில வீட்டுல இருக்குது. நான் போய் ஆடு மாட்டை பிள்ளை விட்டுட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. சரி. அப்ப யமதர்மன் என்ன சொல்லியிருக்கேன்? ஐயா உன் ஆடு மாட்டை கட்ட முடியாது, உன் பிள்ளை விட்டின்னு சொல்ல முடியாது. உனக்கு நேர காலம் முடிஞ்சு போச்சு. ஆடா போலாம் அப்படிங்க. கிளம்பு. ஐயா இந்த யமதர்மன் நம்ம உயிரை பிடிக்காம விட மாட்டேன் போல தெரியுது அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? சாமி யமதர்மராஜா. சரி சரி உயிரை பிடிச்சிட்டு போறதும் போறீங்க. போற வழியில ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போயிட்டு போறலாங்க. ஆஹா
சரி இவனுக்கு கடைசி ஆசை. சரி ஏதோ ஒரு கடைக்கு கூப்பிடுறானே. ஆமா வாடா போலான்னு இருக்காரு. சரி 2 பேரும் கிடுகிடுன்னு போயிருக்காங்க. 2 பேரும் கிடுகிடுன்னு போனாங்க. இல்ல எங்க போனாங்க? கடைசியில ஒயின் ஷாப் கூட்டி போயிருக்கேன் யமதர்மனை. ஆஹா எங்க கூட்டி போயிருக்கேன்? ஒயின் ஷாப்புக்கு. ஒயின் ஷாப் கூட்டி போயிருக்கேன். ஒயின் ஷாப் கூட்டி போனால யமதர்மன் என்னடா இது என்னடா கடை அப்படிங்க. சரி ஐயா உங்க ஊர்ல உள்ளது சோமபானம். ஆமா. இது எங்க நாட்டுல உள்ளது மதுபானம். ஆமா. இத வேணா ஒரு பாட்டில போட்டு பாருங்க. சரி அப்பதான் எங்களோட நிலைமை புரியும். அப்பதான் எங்களோட நிலைமை புரியும் சொல்லிருக்காரு. சரி இவன் சொல்றானே உங்களோட கடைசி ஆசை அந்த ஒரு பாட்டில் தானே சாப்பிடணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு ஒரு என்ன பண்ணிட்டாரு யமதர்மராஜா. சரி ஒரு பாட்டில ஊத்திட்டாரு. ஒரு பாட்டில ஊத்தினார்ல இருந்தாலும் போதையிட்டேன். ஆஹா மட்டை ஆயிட்டாரு. யாரு? யமதர்மராஜா. யமதர்மே போதையில மட்டை ஆயிட்டேன். யமதர்மன் போதையில மட்டை ஆயினால. ஆமா. இந்த பிரம்மச்சுடியில இன்னைக்கு இவன் நிலைமை எழுதிருக்குல்ல. ஆமா. இவன் உயிர் போகணும்னு. ஆமா. அந்த பக்கத்துக்கு கிழிச்சு போட்டு சரி கடைசி பக்கத்துல இவன் பேர் எழுதி வச்சுட்டேன். ஆஹா யமதர்மன் கொஞ்சம் போதை தெளிஞ்சு எந்திரிச்சு வாடா போலாங்க. சரி அப்பதான் சொல்லியிருக்கேன் ஐயா ஐயா எனக்கு இன்னைக்கு சாவு இல்ல இந்த பிரம்மச்சோடி எடுத்து பாருங்க எனக்கு கடைசி பக்கம் தாங்க அப்படிங்கிற அந்த பிரட்டி பாத்துக்க கடைசி பக்கத்துல என் பேர் எழுதி இருக்கு. நான் ரொம்ப நாள் இருக்குது. என்ன சொன்னானா சரி டேய் முத பக்கத்துல எழுதியிருந்தாலும் உன் சாவு நிச்சயம் தான். கண்டிப்பா. கடைசி பக்கத்துல எழுதியிருந்தாலும் உன் சாவு நிச்சயம் தான். ஆனா இன்னொரு விஷயம்ப்பா. ஆமா. இனிமேல் பூலோகத்துல வந்து உங்களை நேரடியா உயிரை பிடிக்க மாட்டேன்டா அப்படின்னு. கண்டிப்பா. ஏன் என்ன காரணம்? இனிமேல் நான் உயிரை நேரடியா பிடிக்க மாட்டேன். இனிமேல் நீங்களா குடிச்சு நீங்களா செத்து நீங்களா மேல வந்துருவீங்க. அப்படித்தான் காரணங்க போதுங்க வேற மாதிரி. அதனால உலகத்திலே முதல் கடவுளை யாரும் சொல்லியிருக்காங்க? யார? பெத்த தாய் வந்தாங்க முதல் கடவுள். கண்டிப்பா. இந்த தாயோட கரு உருவாகுது பார்த்தீங்களா? ஆமா. கரு உருவாகுதுக்கு முன்னாடி என்ன உருவாகும்? கரு முட்டை உருவாகும். இல்லைங்க தொப்புள் கொடி உறவு. சரி இந்த தொப்புள் கொடி தாங்க உருவாகுமா? அப்படியா? தொப்புள் கொடி உருவாகி இந்த கரு உருவாகி இந்த கருவுக்கு சாப்பாடு எப்படிங்க போகும்? தொப்புள் கொடி வழியா தான் போகும். அம்மா சாப்பிடுற உணவு இந்த குழந்தை இந்த கருவுக்கு போய் அந்த தொப்புள் கொடி வழியா எப்படி போகும்? சாப்பிடுற சாப்பாடு அப்படியே போய் சேருமா? அப்படி போகாது. இல்லைங்க அந்த சாப்பாடு பூரா ரத்தமாய் போய் அந்த கருவை உருவாக்கி குழந்தைய பெற்றெடுப்பாங்க. சரி குழந்தை பிறந்தவனி சாப்பிட முடியுமாங்க? இல்ல பிறந்த பண்ணி சாப்பிட முடியாது. ஆமா. காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணம்? அப்பவும் இந்த தாயோட அரவணைப்பு தான் வேணும். கண்டிப்பா. என்ன காரணம்? தாயோட அரவணைப்பு வேணும்னா குழந்தை பிறந்த பண்ணி சாப்பிட முடியாது. அப்பவும் தாயோட மார்பகத்திலே பால் அந்த ரத்தமாய் இருக்கக்கூடிய பாலாக்கி கொடுக்குது. அப்ப பாலா சுரந்து அந்த பால் தான் ஊட்டுவாங்க தாய். அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். ஆமா. அப்படியேப்பட்ட தாயெல்லாம் இன்னைக்கு ஒருத்தவங்க அம்மனு வைக்கிறேன் நம்ம ஆளுங்க. ஆமா ஆமா. அப்பனே ஆத்தாலே போட்டு மிதிக்கிறாங்க. பங்கு பிரிச்சு கொடுக்கலன்னா அடிக்க விடுறாங்க. அவ்வளவுதான். ஏன்டி அவன் மட்டும் தான் உனக்கு மயனா? ஒரு கட்டிங் போட்டா பங்கு பிரிக்க சொல்றான். கட்டிங் மட்டும் இல்லங்க. கட்டிங்கே இல்லாத மனுஷன் சண்டை எடுத்துட்டு தான் கிடக்குறேன். நீங்க ஏன் சரக்கு போறீங்க? சரி அதாவது கட்டிங்கே குடிக்காட்டி சண்டைக்கு போறேன். தாய் பணம் வைய கூடாதுங்க. என்ன காரணம் அப்படி கேக்குறீங்க? நம்ம பிறக்கிறப்பே பாத்தீங்கன்னு வச்சுக்க காசு பணத்தோட பிறக்கிறோமா? எந்த குழந்தை இல்ல. என்னங்க இல்ல. நகை நட்டோட பிறக்கிறோமா? இல்ல. அப்பா எப்படி தெரியுமா தூக்கி கொஞ்சுவாரு? எப்படி? பாடைய கோடீஸ்வரா. ஆமா. என் லட்சாதிபதி. ஆமா. அப்படின்னு தான் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவாரு. அப்பேற்பட்ட தாய் தகப்பனை வைய கூடாதுங்க. கண்டிப்பா. அதற்காக தாய்க்காக ஒரு பாட்டு உங்களை 10 மாசம் என்ன சுமந்து கட்டி எடுத்த பாசத்துக்கு முன்னாலே தெய்வம் எல்லாம் சும்மா போரத்தை எல்லாம் பாலா தந்து பூட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாமே தூசி தும்பு சேராம தொப்புள் கொடி உறவறுத்த அம்மா முன்னாலே ஆகாச சும்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே வாழும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா முன்னாலே ஆகாச சும்மா உன்னை போல தாயாரி யாரு இன்னைக்கு புறச்சிருந்த வேலைக்கு சோறு சோறு அம்மா உன்ன நினைக்கையில அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல அழுத கண்ணீர் மணக்குதம்மா பூ போல அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர்
மீசமுடிக்கீரோ பார்க்கத்தாளு ரொம்ப பொறுப்பாக இருப்பார் பிச்சிப்பூ போல எங்க அப்பா சிரிப்பார் அப்பா கைய புடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும் 10 மாசம் என்ன சுமந்து புத்தி எடுத்த அம்மாவே பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாடாத்தே ஊட்டி கொடுத்த அம்மாவே அதுக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காட்டி அக்கங்கா சொல்லி கொடுத்த ஆத்தாட்டி விரல கொடுத்து அப்பந்தா சொல்லி கொடுத்த ஆனாலு போல கொடுத்து சோறு பொங்கி கொடுத்த அட்டாண்ட கூட கொடுத்து நின்று சோறு பொங்கி கொடுத்த கனவுத்தினால உனக்கு காய்ச்சட்டு வச்சு கொடுத்த சீவாடி சேர்த்து வச்சு சீதட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் ஆனமே மாதிரி நிற்பே அம்மா கொஞ்ச நேரம் ஏன் உள்ள காலைக்கு என்ன எட்டு ஊரு சொல்லி வைப்பேன் கூட தாயன்னு படித்து வச்சேன் ஒன்ன பட வார்த்தை இல்ல அம்மா முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா 10 மாசம் எனக்கு வந்து புத்தி எடுத்த அம்மாவே பக்கத்துக்கு முன்னாலே எல்லாமே சொன்ன குடிகாரன் ஏன் 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 ஏன்னா குடிகாரன்னு சொல்றதுக்கு எனக்கு யோக்கியதை இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அதைத்தான் சாப்பிடுறோம் காலையில குடிகார புடிக்கு அடிமர வாக்கப்பட்டு குடிகார வாக்கப்பட்டு அடிமர வாக்கப்பட்ட கோபுரமரா உசரே பொறுமை தாங்கி கொண்டு குமரம்லாம் உயர்ந்த கொடுமைய தாங்கி போட்ட 5 வெட்டு 10 வெட்டி வெளியில் பட்ட ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனைய கஷ்டப்பட்ட பட்டதுங்க போதும் பாதையிலே உசுர விட்டே அம்மா பட்டதுங்க போதும் பாதியிலே உச்சிரத்தேன் பட்டு கண்கின உனக்கு படு சத்து சத்து அமைச்சேன் ஆராட சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டேன் படி கொடுக்க சுமந்து என்றே கொட உடைக்க வச்சு புட்டேன் பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா இன்னைக்கு பாலூட்ட வந்திருக்கேன் அபிமய சும்மா பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவிமய சும்மா 10 மாசம் இன்னும் வந்து புத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆராரிரோ ஆரிராரிரோ ஆரிராரிரோ அருமையான ஒளிபெருக்கி உண்மையுமே சிறப்பு இந்த காத்தடியிலே சூப்பரா வச்சிருக்காங்க அருமையான அருமையான முறையிலே கண்டிப்பா கொஞ்சம் இன்னர் மட்டும் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா 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 நல்லா இருக்கு தலைவர் இருந்த போதும் என்ன கிரம பொன்னகரமாய் நல்ல கிரமாய் விளங்கக்கூடிய ம் இந்த அண்ணா அமர்ந்து அவர் மேல் தோறக்கூடிய